எல்லாருக்கும் குடுத்துருக்கலாமே! மொத்த பேருக்கும் குடுத்துருக்கலாமே! இவனுக்கு விக்ரம் குடுத்துருக்கலாம். ஆதிரிய அங்கேருந்து தள்ளி விட்டு, கீழ விழுந்து மண்ட உடைஞ்சா என்ன ஆயிருக்கும்? இந்த மாரி நீ கால புடிச்சு ஒண்ணுமே இல்லங்க. இழுக்குறது தவறு. ஏங்க ஆ ஏங்க இது விக்ரம் போய் மன்னிப்பு கேட்டான்ல. மன்னிப்பு கேட்டான்ல மன்னி ஆதிரை கிட்ட. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அத லிசன் பண்ற சைடுல ஆதிரை இருந்தால்ல. 2 தடவ அவன் பர்ப்பஸ்ஃபுல்லாவே பண்ணாலும், கேம்க்கு அத லிசன் பண்ற சைடுல ஆதிரை இருந்தால்ல. இன்னைக்கு இவங்க பண்ணத லிசன் பண்ற இடத்துல சாண்ட்ரா ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு குடுத்தாங்களா உங்களுக்கு? ஆமாமா. அன்னைக்கு அத விட சபரி அடிச்சப்ப இருங்க. சபரி அடிச்சப்ப பார்வதி ஒரு வாய்ப்பு குடுத்தாங்கல்ல சபரி கிட்ட உட்கார்ந்து பேச. அந்த வாய்ப்ப இங்க பார்வதிக்கு குடுத்தாங்களா? குடுக்கவே குடு இல்லையே! குடுக்கவே இல்ல. இத என்ன பண்ணியிருக்கணும், பாரு ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க அப்பவே போய் கம்ப்ளைண்ட் அவங்ககிட்ட இவங்கலாம் போய் பிக் பாஸ் கிட்ட அழுதா, இல்ல இவங்களுக்கு ஒரு நடிப்பு, இது என்ன ஒண்ணு பண்ணிட்டா, அவங்க வந்து பிக் பாஸ் இன்னைக்கெல்லாம் பாருங்க சாண்டி என்ன பேரெல்லாம் வச்சுட்டு கூப்ட்டு அவங்கள அந்த அளவுக்கு செல்லமா கொஞ்சிக்கிட்டு இருந்து, கடைசில ரெட் கார்ட் குடுத்து அனுப்புறான் பாருங்களேன். அரூராவுக்கெல்லாம் எவ்வளவு செல்லமா அவள எல்லாம் இது பண்ணிட்டு, கடைசில இவங்கள வந்து இந்த மாரி ஒரு ரொம்ப அநியாயமா இல்ல, கேவலத்திலயும் கேவலமா இல்ல இந்த மாரி பண்ணது. ஒரு பெண்ண பயாஸ்டா ஒரு பொண்ணுக்கு இது பண்றானுங்க. ஒரு பெண்ண அதே ஹோஸ்டும் அதத்தான் பண்றான். ஒரு பெண் பக்கத்துல இருக்கும்போது இவங்கள பாராட்டுறான். இவனுங்க வந்து கீழ இறக்கி இது பண்றாங்க. ஆனா செய்யறது முழுக்க அந்த டாஸ்க் அந்த டே ஒண்ணு அந்த வீக்கெண்ட்ல முழுக்க தெரியிறது, மக்கள்கிட்ட பேசப்படுவது பாரு தான். வெளிய இருக்கிறவங்க எத்தன யூடியூப் அத்தன பேருக்கும் பேசி, பேசி அவ பேரு இந்த இந்த சீசன் இந்த ஹிஸ்டரில அவ ஆனா இந்த ரெக்கார்ட் வாங்கியிருக்கலாம்டா. ஆனா அந்த ஹிஸ்டரியிலே சீசன் 9னா பாரு தான் குயின். அந்த அவள மட்டும் தான் யோசிக்க தோணுமே. அந்த ரெட் கார்டு வேண்டாம். நம்ம அத அவ வாழ்க்கையில எப்பவுமே நல்லா இருப்பா. அவ காட் பிளெஸ்ஸிங் பாரு. ஆனா அவ வந்து சிறப்போட இந்த கண்டஸ்டன்ட் முன்னால எல்லாருக்கு முன்னாடியும் நல்லா இருப்பா. அவ தைரியமான போல்டான கேர்ளு. என்ன ஒண்ணு என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அவமரியாதை படுத்து அனுப்புவது அந்த ஷோல வந்து அவளே சொன்னா, "இந்த ஷோவுக்கு நான் வீட்டுக்கு இருந்திருக்க கூடாது, வந்திருக்க கூடாதுன்னு" மார்னிங்கே அழுதா. அந்த கார் டாஸ்க்லேருந்து இறங்கி வந்ததுக்கு பிறகு. ஆனாலும் அது லேட்டா தான் கொஞ்சம் யோசிக்கிறா. வரவே கூடாது இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்னதான் அவளுடைய இது இருந்தாலும், இந்த மாரி வந்து கேவலப்பட்டு போறது. இது ஏன் விஜய் சேதுபதி அந்த சாண்ட்ரா வச்சு விளையாண்டுருப்பாப்ல, இல்ல அந்த அரூரா கிட்ட பேசி கன்டென்ட் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் வந்து சுபிக்ஷா இருக்காங்களே, மீனவ பொண்ணு அவங்ககிட்ட வாங்கியிருப்பாங்க. கனி குடுத்திருப்பாங்க கன்டென்ட் குயினா. எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இந்த சபரி நல்லவன், அப்படியே வல்லவன் அன்னைக்கு அப்படியே அவன் தான் முன்னால நிக்கிறான். ஐயோ! நீங்க பாராட்டணும். யாரு 2 பேரும் தான் நீங்க அப்படி காப்பாத்திட்டீங்க, இது பண்ணிட்டீங்கன்ட்டு. அவங்கலாம் கன்டென்ட் அப்படியே அள்ளி வீசியிருப்பாங்களே! அது என்ன சொல்றது? அவ்ளோ கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இவ்ளோ கேவலமா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றது. அதே அந்த கில்லர் அந்த காயின் டாஸ்க் பார்த்தீங்களா? லாஸ்ட் சீசன்ல முத்துக்குமரன வந்து உங்களுக்கு யாரு இந்த ஐடியா குடுத்தது? முத்துக்குமரன் குடுத்தான் இந்த மாரி அமுக்கி, அமுக்கி எல்லாரையும் கீழ வச்சு ஒருத்தருக்கு ஒட்டிட்டு அமுக்கி புடிக்கணும்ன்றது. அப்ப சொன்னாரு. இந்த டாஸ்க் எப்படி விளையாடணும்ன்றது இல்ல. அத நம்ம யோசிச்சு எந்த விதத்துல வேணாலும் விளையாடலாம். அப்படின்னு ஏன் இன்னைக்கு இருந்த இந்த அத்தன பேருக்கும் சாண்ட்ரா, இந்த அரூராக்குலாம் ஏன் சொல்லல? ஏன்னா அவங்க டிக்கெட் பின்னால ஆயிட்டாங்க. அத பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு வக்கு இல்ல. ஆனா டிக்கெட் இந்த கார்ல தள்ளி விட்டதுக்கு மட்டும் கேட்கறதுக்கு வந்துட்டான். ரெட் கார்ட 2 எடுத்து காமிச்சுக்கிட்டு, நீங்க வெளிய போங்கன்ட்டு." எவ்வளவு தைரியம் பாருங்களேன்! என்ன மக்கள் பார்க்குறாங்களா? ஷோ பார்க்குறாங்களா? பாருவ பத்தி பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ்டா இருக்குது உங்களுக்கெல்லாம்? அவ என்ன பண்ணா தப்பு? அந்த ஷோக்கான இத தானே குடுத்துட்டு இருந்தா. கன்டென்ட் குடு. அவளுக்கான தெரிஞ்சு அவளுக்கு முடிஞ்சது. என்ன பண்ணினா? எனக்கு புரியவே இல்ல. இந்த அத்தன பேரும் சேர்ந்துட்டு போகும்போது சாதாரண எவிக்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கலாம். அது பரவாயில்ல. அது ரொம்ப நல்லது. அவங்க டைட்டிலே வேண்டாம். ஆனா அந்த ரெட்டுன்னு ஒண்ணு காமிச்சு அனுப்புறாங்க பார்த்தீங்களா? என்ன பண்ண அத விட தவறு பண்ணவன் அங்க இருக்கான். விக்ரம் இருக்கான். அப்புறம் வந்து சபரி வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் ரெட் கார்டு குடுத்து ஃபர்ஸ்ட்டே அனுப்பியிருந்தா, இதுல யாருமே இப்ப இவங்க வந்திருக்க மாட்டாங்களே! அப்ப நீங்க வியானா சொல்றது கரெக்ட் தானே. நீங்க 1 வீக், 2ண்ட் வீக்ல இருந்து ஒருத்தரும் அந்தந்த கரெக்ஷன் அங்கங்க வீக்ல கண்டஸ்டன்ட் டாஸ்க்ல செய்ற தப்ப வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, அக்ரெசிவா பண்ணாதீங்க, சண்ட போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, இவ்வளவு நடந்திருக்காதே! இப்ப வந்து டக்குன்னு 90வது நாள் வந்து இந்த கார்ட இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதே மாதிரி தான் பிரதீப் இந்த ஆண்டனி அந்த பிரதீப்புக்கும் அதத்தான் குடுத்தாங்க. அந்த 5 வாரம் அப்படியே ஃபுல்லா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசில பார்த்தா அப்படி தூக்கி ரெட் கார்ட காமிச்சு கன்வர்ஷன் ரூம் வழியா குடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த ரெட் கார்ட வச்சுட்டு அதுவும் ஒரு ஜோடியா இவங்க 2 பேரையும் அனுப்புறானுங்க. ஜோடியா பிரஜினையும் சாண்ட்ராவும் உள்ள எடுக்குறா. அதே சாண்ட்ரா 2 பேர வெளிய அனுப்புறா. எப்படி இருக்கு பாருங்களேன். இது என்ன எனக்கு புரியவே இல்ல. சாண்ட்ராவோட நடிப்பு.
கொஞ்ச நேரத்துல வந்து சிரிக்கிறா. டபுள் மீனிங்ல வந்து சபரி பிரைவேட் இடத்துல அடிபட்டான்னு உனக்கு எவ பொண்ணு தருவா? யாரு உன்ன நம்பி வரப்போறா? ஐயோன்னு சிரிக்கிறா. கேவலமா இல்லையா அது? மக்கள் பார்க்கலையா? விஜய் சேதுபதிக்கு கண்ணு இல்லையா? கூலிங் கிளாஸ் போட்ட உடனே கண்ணே பிளிண்ட் ஆயிட்டாரு போல. பிளிண்ட்டா ஆயிக்கணும். இது ரொம்ப கர்மாவ யார் யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ தெரியல. உண்மையிலே நான் சொல்ல மாட்டேன். திவ்யா சொன்ன மாதிரி. இது நம்ம சொல்லவே தேவையில்ல. அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாரு நீங்க எதையும் நினைக்காத. உனக்கு நல்லதே நடக்கும். நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லதே நடக்கும். அவ்வளோதான். நீ வந்து ஓப்பன் டைப்பு. எத வேணா நான் இப்படி தான்டா. அவ்வளோதான். எனக்கு சண்டைனாலும் சண்டை போடுறேன். எதா இருந்தாலும் அங்கங்க அத அந்தந்த இடத்துல வச்சுறேன். உங்கள மாதிரி வாய்க்குள்ள வந்து அங்க போய் பேசி, இங்க போய் பேசி இந்த மாரி பேச தெரியாதுன்னா, அவ அத சொல்லி சொல்லி தான் விளையாடா. ஆனா இந்த அரூரா பார்த்தீங்களா? நீ ரூத்லெஸ்ஸா விளையாடுறேன்னு சொல்லி நீ விளையாடுற. நான் அப்படி இல்ல. அந்த காருக்குள்ள இருந்துகிட்டு எவ்வளோ அட்டாக் பண்ணாங்க பார்த்தீங்களா? திருப்பி திருப்பி அவளுகிட்ட இருந்து அந்த ஏதாவது வாங்குறதுக்காக அவ சொன்னா, எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் அவ பேசுனது பிடிக்கல. அதனால தான் தள்ளி விட்டேன்னு சொன்னதையெல்லாம் விஜய் சேதுபதி கேட்கிற மாரி எல்லாம் கேட்கணும்ன்றதுக்கு அதையெல்லாம் வச்சுட்டு, இன்னைக்கு புதுசா இருந்தது. டான்ஸ் பாட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல போல. ஷோவே விஜய் சேதுபதிக்கு பார்க்க நேரம் இல்லைனா, கண்ண மூடிக்கிட்டு இது எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து காசுக்காக பிச்சை எடுக்கலாம் இந்த காசெல்லாம் ஹோஸ்ட் பண்ணி சம்பாரிக்கிறதுக்கு. அதே பெரிய ஆக்டர்ன்னு வேற சொல்லிக்கிட்டு, மக்கள் செல்வன்னு சொல்லிக்கிட்டு சுத்துறதுக்கு, இந்த கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு சுத்துற வேஸ்ட்டா இருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு பண்ணி விஜய் சேதுபதி அவர்களே, இந்த மாரி அநியாயத்த வேற எந்த பெண்ணுக்கும் பாருக்கு செய்த மாரி இனிமே செய்யவே செய்யாதீங்க. இந்த ஹோஸ்ட்ல நீங்க இருந்தது உங்களுக்கே உங்க மரியாதைய நீங்களே இன்னைக்கே கெடுத்துக்கிட்டீங்க. லாஸ்ட் வீக்கே நான் சொன்னேன். இந்த எபிசோடு ரொம்ப ஹார்டா இருந்தது. இந்த மாரி வந்து திருப்பி திருப்பி பேசி பார்வே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற எவ்வரி வீக்கெண்டு. இந்த வாரம் சுத்தமா அத முடிச்சு அனுப்பிட்டேன். அது முடிக்கும்போது இந்த அளவுக்கு இப்படி முடிச்சு அனுப்புவேன்னு நான் யோசிக்கவே இல்ல. யப்பா சாமி கடவுளே! எனக்கு தாங்க முடியல டேம். நன்றிப்பா வாய்ப்பு குடுத்ததுக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ கோமதி. எஸ் நந்தினி? நந்தினி பேசல அப்படின்னா வந்து ஆ இவங்க அனு பேசுங்க அனு. தேங்க் யூ டாம். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் பேசுறது ரொம்ப அழுகை தான் வருது. ரொம்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம அழக்கூடாது. நோ அழுகை. அவங்க எப்படி இருக்காங்க பாரு, நீங்க பேசுனீங்களா? நல்லா இருக்காங்களா? யா யா ஷி இஸ் குட். ஓகே. இல்ல ஒரு நம்ம சொசைட்டியை தான் பாக்குறேன். எல்லாரும் டான்ஸ் பண்றாங்க. ஒரு பொண்ணு தானே அவன். ஏன் இவ்வளவு அதான் ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க. நீங்க கேட்ட மாதிரி ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க. ஏன் இவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்க? ஏன் அவனுக்கு அடுத்த லைஃபே இல்லையா? அந்த பிபிக்கு அப்புறம் லைஃபே இல்லையா? வெளியில போகும்போது ரெட் கார்டு கொடுத்துட்டீங்கல்ல, ரெட் கார்டுக்கு தேங்க்யூன்னு கூட போடுங்க. ஏன் டான்ஸ் பண்றீங்க? என்னமோ இன்னைக்குதான் வந்து அவங்க பேர் என்ன, ஸ்ருதி, ஹிந்தி பிக் பாஸ்ல போனாங்க. அவங்க போட்டிருக்காங்க, இதை விட தமிழ் பிக் பாஸ்க்கு இன்னைக்கு டிஆர்பி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போட்டிருக்காங்க. அதான் ஏன் இவ்வளவு போடுறீங்க? அதான் முன்னாடி போட்டுட்டீங்க, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஏன் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரெட் கார்டு கூட ஏன் இவ்வளவு ட்வீட்ஸ், இவ்வளவு செலிப்ரேஷன்ஸ், இவ்வளவு வீடியோஸ்? ஏன் அவளை விட வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு உங்களோட வியூஸ்க்காக அவதான் தெரியுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அவளுக்கு ஒரு பொண்ணு தானே நீ போடுற? ஏன் அவளும் ஒரு பொண்ணு தானே? உனக்கு இது நடந்துன்னா உன்னால அக்செப்ட் பண்ண முடியுமா? நீ என்னென்ன பண்ண ஹிந்தி பிக் பாஸ்ல போயிட்டு? உனக்கு இது நடந்துன்னு இதே மாதிரி ஃபேக் narrative செட் பண்ணி உன்னை அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நீ இதை அக்செப்ட் பண்ணுவியா? என்னால முடியல டாம், சீரியஸா சொன்னா அவ்வளவு இதா இருக்கு. பார்த்தேன் நேத்து. இந்த நோக்கரை ஜீ தமிழ்ல இருந்து ஒரு லேடி, அவ வில்லி கேரக்டர் தான் பண்ணியிருக்கா நிறைய சீரியல்ல. பார்த்தேன். தனியா ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து போட்டு, பாருவ எவ்வளவு வார்த்தை பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பேசியிருக்கா. யார் அந்த அவளுக்கு அவளுக்கு ஒரு மகன் இருக்காங்க. நான் தெரியும் எனக்கு ஒரு அந்த ஆக்டருக்கு. இல்ல எப்படி வீட்ல ஒரு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு, அடுத்த குழந்தைங்கள இவ்வளவு அநியாயமா பேசுறதுக்கு யார் உனக்கு அந்த ரைட்ஸ குடுக்குறா? இவள போய் எடுத்துக்கிட்டு ஷோ ஒரு 100 நாள் ஷோ அதுல இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட் பத்தி பேசு. எல்லாரும் தப்பு பண்றாங்க. எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த அவங்க பண்ணலையா? மற்றவங்கலாம் பூமதி பண்ணலையா? பூமதி பூமதி இன்னைக்கு எல்லாரும் ஒரு பத்தி காமெடி கேளுங்களேன். எல்லாரும் பத்தி பேசினா வேஸ்ட். பாரு பத்தி பேசினானா அவ ஷோக்கு பாப்பாங்க.
அது ஒரு வன்ம கூடுவோம் ஸ்டார்டிங்ல இருந்தே கத்திட்டு கிடக்குது பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்னு ஜீ தமிழ்ல இருந்துட்டு அது பண்ண சீரியல்ல வந்து ஆக்டர் கூட சண்டை போட்டுட்டு அந்த ஆக்டரே சீரியலை விட்டு மாத்தினாங்க. அதனாலதான் அது எப்பேற்பட்ட யாருங்க? லூசுன்னு தெரியுமா? Guys, யார் சொல்றீங்க? everybody using Parvati's name யூ நோ தட் is பர்சன் just, yeah. ILDM. நம்ம சொசைட்டி ஓகே. எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு கேர்ள ரொம்ப வந்து இவ்வளவு மோசத்துல போகுதுமா. அதுவும் ஆ, யப்பா எந்த அவ ஜெனரேஷன்ல தரம் எப்படி தாழ்ந்து போகுது ஒரு பாருங்க. வேர்டு கூட ஏங்க ஒரு தரம் ஒரு தாழ்ந்து ஒருத்தவங்களும் ஒருத்தவங்களும் ஒரு தரம் அவங்க தாழ்ந்து அவங்களோட பிரசன்ஸ காட்டிக்கிறாங்க இந்த டைம். ஒரு தரம் தாழ்ந்து ஒரு வேர்டு கூட அவ இது வரைக்கும் பேசினது இல்லை இந்த டிவில. ஆனா அவளோட எக்ஸிட்டுக்கு எவ்வளவு தரம் குறைவா, அவளும் ஒரு அம்மாவோட பொண்ணு தானே. ஏன் அவங்க வீட்டுல யாருமே அவங்களுக்கு சில்ட்ரன் இல்லையா? இவ்வளவு தரம் தாழ்ந்து எப்படி இவ்வளவு ஒரு வியூஸ்க்காக இப்படி ஒருத்தவங்க இது பண்ணுவாங்க? இது அவளோட அஃபெக்ட் பண்ணாத லைஃப. சரி, மென்டலி அவளை அஃபெக்ட் பண்ணி ஏதாவது பண்ணுச்சுன்னா இதெல்லாம் நீங்க திரும்ப ரிட்டர்ன் எடுப்பீங்களா? அப்ப எங்க பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? ஆஹ் நீங்க எடுத்துக்க முடியுமா? ஆஹ் நீங்க பண்ற இது அவ எப்படி மென்டலா எப்படி உடைஞ்சிருப்பா அவ? நம்மளுக்கே Anu, இவ்வளவு இதா இருக்கு. whether we like it or not, Paru will be very, very affected இல்லங்க, right now for the. நம்மளுக்கே பாருங்க சப்போர்ட் பண்ண, நம்மளுக்கே இவ்வளவு உடையும் இவ்வளவு டியர்ஸ் வருது. அவ அப்ப மென்டலி எப்படி இருப்பா? அவளுக்கு ஹீல் பண்ண வேண்டாமா? அவளுக்கு டைம் வேண்டாமா? Illa, Anu, all of us are sitting outside watching these people and we are judging them. Okay? We are sitting up. But imagine what she's gone through. 90 years நம்ம உட்காந்து இங்க விமர்சிக்கிறோம் நீ இது பண்ணது ரைட் நீ இது பண்ணது ரைட் இல்ல அப்படின்னு நம்ம ஹாப்பியா பார்த்து விமர்சிக்கிறோம். But honestly, what Parvati has gone through inside, it will take a lot of time and healing for her. நம்ம யாருமே அது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. Because ஆல்ரெடி that 90 girl, டேஸ்ங்க உள்ள வந்து அவ்வளவு இதா இருந்து வந்திருக்கா அவ. ஒரு அம்மா, சப்போர்ட் she இல்லாம will வந்திருக்கா. அதுல she இவ்வளவு ஒரு will பெரிய go இது. through ரொம்ப ஹீலிங் தேவைப்படும் பார்வதிக்கு. இப்ப வந்து வெளிய வந்து அந்த அட்ரினலின் இருக்கிறதோட்டு she will be like on a high, but literally கொஞ்ச நாளுக்கு she has to completely be staying with her family and getting a lot of counseling to come out of this stress that she went through. Because நம்ம வெளிய காட்டின ஹேட் அவளுக்கு தெரியாது. உள்ள அவளை அட்டாக் பண்ண ஹேட்ரட் இருக்குல்ல, அது வந்து is not easy. 23 people attacked her regularly for the last 90 days. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உட்காந்து we are talking all kinds of things. It's not a joke for Parvati. கேவலம் சொல்லிட்டு தானே அடிச்சிருக்கான். பார்வதினா விஜே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிப்பான்னு தானே அதுக்கப்புறம் தானே தூக்கி காட்டியிருக்கான் வந்து ரெட் கார்டு. அவ்வளோ பிளான் பண்ணி பார்வதினா பவுன்ஸ் பேக் ஆகி வருவா. அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான் அந்த நாய். No, Parvati is not that easy. Parvati வந்து இங்க ஷோல வந்து she played a strong role. She took on something and she was herself. But அந்த அதுல இருந்து இந்த கேரக்டரைசேஷன் வந்து அவங்க வெளியே வந்துட்ட பிறகு she is actually a quiet person. அவங்களே சொல்லியிருக்காங்க she doesn't like much people around அப்படின்லாம். She will really go through a lot right now. No, நாளையில இருந்து it will hit her. no, It will hit her. Anjali, before It will. giving the red card, that fellow told that பார்வதினா வந்து வருவா வந்து பவுன்ஸ் பேக் ஆகி அப்படி இப்படின்னு பெருசா பேசியிருக்கான் முட்டாள் ஹோஸ்ட். இல்ல நிறைய there's lot of karma that's going to boomerang, guys. ஷூர். எஸ் நந்தினி பேசுங்க நந்தினி. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பெர்சன்டேஜ் கூட ரெக்ரெட்டே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்ததுக்கு சீரியஸாவே சொல்றேன், சேனலுக்கும் சொல்றேன், போஸ்டுக்கும் சொல்றேன், ஒரு பெர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு ரெக்ரெட் இல்லை அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்ததுக்கு. அவருக்கு வந்து அவெல்லாம் வந்துருவாங்க, அவன் விஜே அப்படின்ற மாதிரிதான் அவங்க பேசுறாங்க. இது நிஜமாவே அவ ஒரு பொண்ணாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவ வாய் இருக்குங்கன்றாங்க. ஆனா அவ எவ்வளவு கோத்ரூ பண்ணிருப்பான்றது, அவ ஒரு நாள் சாண்ட்ரா கோத்ரூ பண்ணதுக்கு இப்படி பேசுறாங்கன்னா 90 days அவ கோத்ரூ பண்ணிருக்கா அந்த வீட்டுல. இப்ப ரெட் This கார்டு was not கொடுக்கும்போது அவ about எப்படி ஒரு நாள் Sandra. No, this was not about ஒரு நாள் Sandra.
Sandra was just a catalyst. This was the rest of the people's hatred against Paru. They just used it. Sandra was the catalyst. She was an ugly catalyst. மத்த 8 பேரும் 7 பேரும் சாண்ட்ரா சேர்த்து this is the only way to get her out. அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க அவளுக்கு ரெட் கார்டு கொடுப்பான்னு. ஆனா எவ்வளவு அட்டாக் பண்ணும்போது அவ்வளவு அட்டாக் பண்ணிருக்காங்க. இல்ல போகும்போது ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கல்ல, போகும்போது ஏன் இவ்வளவு இது அவ மேல பேசாம கூட இருந்திருக்கலாம். அவளை வந்து That's who they திவ்யா are, ma. You நாயெல்லாம் expect திவ்யா did அதெல்லாம் you ஒரு expect anything திவ்யா else? That's who they are. திவ்யா நாயெல்லாம் அதெல்லாம் ஒரு ஆள் பைத்தியங்க. அது பாத்திருக்கீங்களா? தானா சிரிக்கும் அது. யாருமே பக்கத்துல இல்லைன்னா அதுவே சிரிச்சுக்கும். அது யாரையாவது ஹியூமிலியேட் பண்ணிட்டு யாராவது மாஃப் பண்ணிட்டு அதுவே சிரிச்சுக்கும். அது ஒரு பைத்தியம். அதெல்லாம் வந்து இவளை வந்து பேசுது. அப்படியே நாளா விட்டா போய் செருப்பு கொண்டு அடிச்சிருப்பா அவளை. Only ways to avoid திவ்யா anything. வந்து அவங்க அவங்க திவ்யா அவங்க வந்து திரும்ப மண்டேல ஒரு நிமிஷம் அஞ்சலி. திவ்யா திரும்ப மண்டே வந்து சாண்ட்ரா வந்து திவ்யாக்கு பண்ணுவாங்க. சரியா? நம்ம ஸ்கேம்ட்ரா வந்து பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது தான் திவ்யா திரும்பவும் ரியாக்ட் ஆகும். அவசரப்பட்டு இந்த நாய்க்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டோமே, இந்த நாய் ஒரு எச்ச நாய்ன்னு தெரியாம அப்படின்னு சொல்லி பண்ணும் பாருங்க. இல்ல அன்னைக்கு டாமி, சாண்டா தனியா ஸ்கேம்ட்ரா உட்கார்ந்து இப்போ இருக்கும் வந்து போது வாழ சப்போர்ட் பண்ணது மாட்டேங்குது. பாருங்க. எல்லாருமே கனி வேணும் சாண்ட்ரா வேணாம்னு சொன்னும் போது சாண்ட்ரா வேணும் கனி வேணாம்னு சொன்னது பாரு மட்டும்தாங்க அங்க. அதுக்குதான் அவளுக்கு எல்லாருமே யார் அவன் நம்புறாங்களோ அவங்க தாங்க ரொம்ப முதுகுல குத்திருக்காங்க அவளை. அவளுக்கு யார் ஒருத்தவங்களை கூட நம்ப முடியாது. சீரியஸாவே பாவம். சீரியஸா அவள் டாமி ஸ்கேண்ட்ராலாம் அத இப்ப கூட எப்படி பாருங்க, அவன் வந்து guilt trip அப்படியே பண்றான்னா ஒரு இது இருக்கு சொல்லுவாங்கல்ல, அப்படியே பால் குடிக்காத பூனை மாதிரி அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கும். துட்டு எடுக்கிற முட்டும் அப்படி இருக்கும். துட்டு எடுத்துட்டு வரைக்கும் அடுத்த அடுத்த வாரம் அவங்க அனுப்புவாங்க இல்ல, அப்ப அப்ப வரும். எக்ஸாக்ட்லி. பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு தான் உட்கார்ந்திருக்குது. ஆமா ஆமா, அதுக்கு எஸ் நந்தினி தேவையில்ல. பேசிருங்க. யா நந்தினி பேசுங்க. அடுத்து சுபாஷினி பேசுங்க. தென் ஜெலினா பேசுங்க. Okay ஒன்னே guys, ஒன்று மட்டும் thank you. சொல்லிக்கிறேன் டாம். Oh சாண்ட்ரா my கண்டிப்பா god, வின்னர் how இல்லைன்னு many சாண்ட்ராக்கே நல்லா interesting. தெரியுங்க. அதுக்கு அவளுக்கு எப்படி நியூஸ் தெரியுமா அது என்னன்னு தெரியும். ஆனா அவளுக்கே நல்லா தெரியும் அவ வின்னர் கிடையாது. நந்தினி பேசுங்க நந்தினி. ஸோ இன்னைக்கு எபிசோட் ரொம்ப 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 ஹார்ட் பிரேக் ஆனது எனக்கு. அந்த நியூஸை கேட்டதுலேருந்து உங்களோட ட்வீட் ஒன்று பார்த்து அன்டிசர்வ்டு அப்படின்னுங்கும் போது அப்போவே நான் ஒரு மாதிரி பிரேக் ஆகிட்டேன். எனக்குலாம் நேற்றுலாம் நைட்லாம் தூக்கமே இல்லை. இந்த இது வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 2-3 வரைக்குமே பார்த்துட்டு இருந்தேன் லைவ். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்புறம் தூக்கம் போயிட்டேன். நான் அகைன் இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ஒரு தெரிஞ்சு 7 o'clock. நந்தினி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு 3 hours சும்மா இருந்தேன். அகைன் 7 o'clock எழுந்திரிச்சு நான் மறுபடியும் லைவ் பார்க்குறேன். எப்படி அவங்க இறங்குறாங்க, பாரு எப்படி இறங்குறா அப்படின்ற மாதிரி அந்த இதுக்காக உட்காந்து 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 3க்கு படுத்து 7க்கு எழுந்திரிச்சிட்டேன். தூக்கமே ப்ராப்பர் தூக்கம் இன்னைக்கு இல்லை. அப்புறம் லைவ் நான் அப்புறம் 10:30 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். அவள் இறங்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லைவ் பார்க்கல. அண்ட் அந்த சாங் போட்டப்போ அவளோட உள்ள இருக்கிற ப்ரெஷரை பென்ட்ரோல் பண்றதுக்கு ஆளுன்னு ஆடினா பாருங்க. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ உள்ளுக்குள்ள அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெயினை நான் பார்த்தேங்க. சீரியஸ்லி அவளோட ஃபேஸ்ல அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருந்தா எப்படி இருந்திருந்தா அந்த பொண்ணு அந்த வெறி மாதிரி ஆடும், வெறி பிடிச்ச ஆடும். அந்த மாதிரி இன்னைக்கு அது ஒரு மென்டல் ட்ராமடைசர் தான் நான் பாக்குறேன். இந்த காருக்குள்ள இதுதான் சான்ஸ் கிடைச்சு நான் ஹீரோவாக போறேன் நீ வில்லன் அப்படிங்கறத ஒரு போர்ட்ரையில கொண்டு போறதுக்காக இந்த திவ்யா பண்ண அலப்பற அம்மா டு த கோர் ஆஃப் இரிட்டேஷனா இருந்தது. டு த கோர் ஆஃப் இரிட்டேஷனா இருந்தது. என்ன பண்ற நீ? அப்ப கூட நீ சாண்ட்ராக்காக ஃபைட் பண்ணல. யூ ஆர் யூசிங் திஸ் பார்ட் டு கெட் அ லைம்லைட் டு போர்ட்ரை யுவர்செல்ஃப் as an ஹீரோ. அதுக்கு எதுக்கு நீ அந்த சீன்ல இருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது வரைக்கும் நீ என்ன ப்ராப்பர் கண்டென்ட் நீ கொடுத்துருக்குற? நீ எல்லாத்தோட ரெப்ரசன்டேட்டிவா அங்க நீ குரல் கொடுக்குற அப்படிங்கறதெல்லாம் ஓகே. பட் அது நியாயமா கொடுக்கணும்ல. நீயும் ஒரு கேர்ள் தானே. நீ எல்லா வார்த்தையும் விட்டுடுற அந்த பொண்ண. அப்புறம் நீ பேசாத அப்படி. நீ யார் அதை சொல்றதுக்கு? அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ பேசணும். என்னவே அவ தப்பு பண்ணிருந்தாலும் கிவ் அண்ட் டேக் தான் எல்லா இடத்துலயுமே. அவளும் ஒரு கண்டஸ்டன்ட் தான்.
அவ ஒரு தப்பு பண்றாங்கிறதுக்காக நீ பண்றது எல்லாமே சரின்னு ஆயிடாது. நீ கத்தி பேசுறதுனால நீ தான் வந்து நல்லவங்கன்னும் ஆயிடாது. தட் வாஸ் டூ மச் இரிட்டேஷன். அண்ட் அந்த ஸ்பாட்லைட்டை பயங்கர பிரில்லியண்டா யூஸ் பண்ணிக்கிட்டது இந்த மேடம் ட்ராமா குவீன் திவ்யா, அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் கமருதீன் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பேசாத அரோரா, கமருதீன் போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க பாருங்க, அது அதுக்கு மேல ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. தென் சுபிக்ஷா, எனக்கு சுபிக்ஷா பண்ணது எனக்கு அவ்வளவா தெரியல, தப்பா தெரியல. பட் ஸ்டில் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவ கேட்டது கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நீங்க இப்படி பண்ணிக்க கூடாது அப்படின்னுட்டு. ஓகே ஃபைன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த சாங்குக்கு அந்த பொண்ணு அந்த பையனை வந்து நான் லிட்ரலி ஐ ஃபெல்ட் இட் இன் மை மைண்ட் அண்ட் மை ஹார்ட். அப்போ உங்களோட ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மதியம் தூங்கலாம்னு அன்னைக்கு அப்பதாங்க போனேன் சீரியஸா. சரி ரொம்ப நைட் தூங்கலே அப்படின்ட்டு எனக்கு அந்த மொமெண்ட் அப்படியே ட்ரீம்ல வந்துட்டே இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. தூக்கம் அப்படியே கண்ணுக்கு வரவே மாட்டேங்குது, அவ்வளோ பெயினா இருந்தது. கமருதீன் பாருங்கிற மாதிரி மைண்ட்ல போயிட்டே இருக்கு. நானு வரி பண்றது எதுக்காகனா, இந்த பொண்ணு 90 டேஸா உங்க ஷோவோட இது கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணீங்களே, எதுக்கு? அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்து அப்பவே கமருதீனை ஸ்டாப் பண்ணிருக்கணும். அப்போ அவன் அடங்கியிருப்பான். இல்லையா, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்க கூடாது டிவி ஷோஸ்ல. எல்லாமே அந்த பொண்ணை வச்சு மில்க் பண்ணி ஒரு டிஆர்பிக்காக டெய்லி 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 அந்த பொண்ணோட பிளட் அண்ட் ஸ்வெட் இந்த ஷோக்காக கொடுத்து ரியலா கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில நீங்க எவிக்ட் பண்ணிருக்கலாம். இல்லையா, எல்லோ கார்டை கொடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கலாம். அம்மனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது ஐ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவனுக்காகவும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னதான் ஹியூமன் தானே கடைசியில, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவன் இன்னைக்கு லைவ்ல உட்காந்து அழும்போது எனக்கு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இருக்கும் இல்லைங்க, நம்ம ஷோ தான் பாக்குறோம், அங்க ஒரு 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நம்ம அங்க போய் உட்காந்து இருந்து இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோமான்னு கேட்டா ப்ராக்டிக்கலி தெரியல. மேபி கண்டஸ்டன்டா போயிட்டா நமக்கு அந்த அளவு ஸ்ட்ராங் மைண்ட் இருந்தா நாமளும் கேரி பண்ணுவோம். பட் ப்ராக்டிக்கலி பேசும்போது அந்த மாதிரி நம்ம முடியுமான்னு கேட்டா முடியாது. அந்த விதத்துல அவனும் கோத்ரூ பண்ணிருக்கான். அவனுக்கு இருக்க மைனஸ், அவனுக்கு இருக்க ஹேங்கர் மேனேஜ்மெண்ட். ஓகே, அதை வச்சு நீங்க எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணி அவனுக்கு அகைன்ஸ்டா ட்ரிகர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு உங்களோட லைம் லைட்டுக்காக நீங்க பண்ற ஒரு கேவலமான ஒரு கேம் பிளே, இட்ஸ் நாட் அட் ஆல் குட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் பாரு, அந்த பொண்ணு எப்படி மேனேஜ் பண்ணி அந்த வீட்டுல இருந்தான்னு தெரியல, தூங்கினான்னு தெரியல. இந்த லாஸ்ட் டே 90 நாள் அவளோட எல்லாமே புரிஞ்சிருக்கு. லாஸ்ட் டேவும் வந்து இம்லேட் பண்ணி தான் நாங்க அனுப்புவோம், எல்லா வாரமும் அவளை அடிப்போம். ஒண்ணுமே பண்ணாத அரோரா எல்லாம் வந்து டிடிஎஃப் நீ ஆயிட்டமா, ஓகே சந்தோஷம், உனக்கு கிடைச்ச லக்ல ஏதோ அமைஞ்சிருச்சு. இது நாள் வரைக்கும் அரோராவையும் சரி விக்ரமையும் சரி சபரியையும் சரி எந்த ஒரு பர்சனையுமே எந்த ஒரு வீக்கெண்ட்லயுமே அட்ரஸ் பண்ணதில்லை. இவங்க செஞ்சது தப்பு பண்ணிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் யாரு? நீங்க தானே, ஷோ மேக்கர்ஸ் தானே, டிரெக்டர்ஸ் தானே, அண்ட் ஹோஸ்ட் நீங்க தானே. இவ்வளவு நாள் தெரியாத தப்பு இது என்ன 90th டேல வந்து உங்களுக்கு தெரியுது? ஏன் உங்களுக்கு கண்டென்ட் அவ்வளவுதான், இந்த பொண்ணுகிட்ட இருந்து எதுவும் இல்ல அதுக்கு மேல அப்படின்னு நோங்க. டிசைட் பண்ணிட்டு ஆக்சுவலி அந்த ஆஸ் பொண்ணு பர் நான் சொன்னேன் இல்லையா, அசிங்கப்படுத்தணுமா? ஆஸ் பர் த அஃபிஷியல் வோட்டிங் படி அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. இந்த கானா வினோத் ம் திவ்யா அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான பிம்பம் தான், சரியா? இதுக்கு ம் மேல அவங்க உள்ள இருந்தாங்கன்னா டைட்டில் வின்னர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட அவங்க தள்ளப்படலாம். ம் ஸோ தட்ஸ் a அவங்க ரீசன். சேனலோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு டாப் 5ல கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு 2 மெம்பர்ஸோட ஆஃப்டர் தட் லைஃபஸ். அவங்களுக்கு 1.5 இயர் கான்ட்ராக்ட் இருக்கும் சேனலோட ப்ராடக்ட்ஸ்க்கு. ஓகே, அவங்க என்ன ஷோ கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் வரணும், என்ன மக்கு ஷோ கொடுத்தாலும் அதுல வந்து ஆக்ட் பண்ணணும், சீஃப் கெஸ்டா வரணும், அது இதுன்னு நிறைய இருக்கும். அதுக்காக தே ஆர் ஜஸ்ட் யூசிங் தட். ஸோ அந்த மூமெண்ட்ல அவங்க வந்துட்டு பார்வதி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இவ எதுக்கு தேவையில்லை அப்படி, இவரே ஒரு அவங்களோட போர்ட்ரேல்ல இவ வந்து ஒரு டாக்ஸிசிட்டி அப்படிதானே, அந்த மாதிரி தானே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அந்த பொண்ணை. அப்படிதாங்க ஸோ பண்ணுவாங்க, சேனலே அப்படிதான் காட்டுவாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு ஷோக்கு போயிட்டு பிக் பாஸ் மாதிரி தமிழ்ல நீங்க கொஞ்சம் ஒரு கோவமா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்ட்லி, அதுவே அவங்க சேனல் வந்து ஒரு ப்ராடக்ட்டா நெகட்டிவ் இருந்தா ஷேடு. சேனல் ப்ராடக்ட்டா இருந்தா வந்து தள்ளி வச்சிருவாங்க.
ஆ அப்புறம் அந்த பொண்ணு அந்த மாரி அளவுக்கு பெயின் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது 90 டேஸும் எவ்ரி வீக்கெண்டும் அந்த பொண்ணு ரோஸ்ட் பண்றீங்க. ஒரு சின்ன பாத்திரம் கழுவுறதுக்கு எவனையும் கேட்கல. ஆனா பார்வதி கேட்குறீங்க. அந்த பொண்ணு எல்லா கேரக்டர்லயுமே அந்த ரோல பண்ணாங்க. அந்த வெசல் வாஷிங் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு நான் வேலையாங்க செய்ய போயிருக்குது. எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் உட்காந்து எனக்கு அவ்ளோ சொகுசா உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த பொண்ணு ஒவ்வொரு வாரமும் இது எங்க அடுத்த வாரம் தப்பா போயிடுமோ, சின்ன ஒரு இது மொமெண்ட் வந்தா கூட இது அவனுங்க ஏதாவது பேசி, ஐயோ இதுவும் இங்க தப்பா போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அந்த பாத்திரம் என்னமோ தேய்ச்சிட்டே இருந்தாங்க இந்த சீசன்ல. வேற எந்த கண்டஸ்டன்ஸும் அப்படி பண்ணாங்களான்னு கேட்டா தெரியாது. வினோத்தெல்லாம் எவ்வளவு எஸ்கேப் ஆக முடியுமோ அவ்வளவு எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா நடுவுல வந்துட்டு இத பொண்ணு வந்து ஏதாவது சின்னதா செய்யலைனாலும் உடனே அவன் ஹைப்பர் ஆகி கத்தும்போது, அண்ணா அண்ணா அத பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க அப்படிங்கிற அந்த மொமெண்ட்ட கன்வே பண்றதுக்கு கூட அவ்வளவு பயந்து பயந்து கன்வே பண்ணிட்டு இருந்தான். ஆனா விக்ரமோ, அரோராவோ இதுவரைக்கும் எந்த ஒரு மொமெண்ட்லயுமே வெசல் வாஷிங்க்கு அந்த மாரி பண்ணது இல்ல. அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் போயிட்டு நீங்க தேவையில்லாத ஆணியெல்லாம் அந்த பொண்ண வச்சு டார்கெட் பண்ணி வீட்டு வேலை வாங்குற மாரி அந்த பொண்ண வாங்கிட்டு, கன்டென்ட்டும் வாங்கிக்கிட்டு, நெகட்டிவ் விஷயத்துல அந்த பொண்ண போர்ட்ரேலும் பண்ணிக்கிட்டு, ஒரு அப்ரிசியேஷன் ஏதாவது ஒரு இதுல கிடைச்சது. அந்த கேரக்டர் அந்த வசந்தி அந்த கேரக்டர் வார்டன் அந்த மாரி பண்ணும்போது தான் கிடைச்சது. மத்தபடி வேற எதுலயாவது இருக்கட்டுங்க. நெகட்டிவ் ஷேடு தான் அந்த பொண்ணு எடுத்து இந்த ரோல தான் அவ ப்ளே பண்ணணும்னு நெனச்சிருந்தா பண்ணட்டுங்க. பட் அதுவுமே எதுக்காக? ஷோக்காக உண்மையா இருக்கணும்னு தானே அவ பண்றா. கேம்க்காக தானே. அவள மாரி ஸ்ட்ராட்டஜிக்கு அனாலிசிஸ்க்கு யாருக்கு இந்த கேம் பிளேல இருக்கு? யாருக்குமே இல்ல. ஸோ இவ்ளோ அந்த பொண்ணுட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, கடைசியில அந்த பொண்ணுக்கு நீங்க எதுவுமே குடுக்கல. பெருசா எதுவும் குடுக்கலனாலும், உங்களுக்காக அந்த பொண்ணு உழைச்சிருக்குல்ல, அதுக்காக ஒரு ஏவி போடலாம். ஒரு எல்லோ கார்டு வார்னிங் குடுக்கலாம். ஓகே 1 வீக் குடுக்கலாம். அந்த பொண்ணு வரட்டும். நெக்ஸ்ட் வீக் கூட நீங்க எவிக்ட் பண்ணியிருந்துக்கலாம். அப்படி பண்ணியிருக்கலாம். இல்லையா எல்லோ கார்டு குடுத்து ஒரு வார்னிங் குடுத்துருக்கலாம். ரோஸ்ட் பயங்கரமா குடுத்துருக்கலாம். தப்பு பண்ணது என்னமோ கமருதீன் தான். அதிகமா அசிங்கமா பேசுறது என்னமோ கமருதீன் தான். உங்களுக்கு அந்த புஷ் ஒண்ணு வந்து பெரிய தப்பா தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி வரதுக்கு ஏன் கேட்கல? இதுக்கு முன்னாடி வர எத்தன அட்டாக் பண்ணியிருப்பாங்க? அந்த பொண்ணுக்கு கண்ணுல அடிபட்டப்ப ஏன் கேட்கல? அப்போ உங்க சேனல் ப்ராடக்ட்ட காப்பாத்துவீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான விமன் வந்து இண்டிபெண்டன்ட்டா ப்ளே பண்ணி அங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பொண்ண வந்து அடிப்பீங்களா? என்னங்க நியாயம்? உங்களோட டிஆர்பிக்காக ஒரு ஸ்ட்ராங் மைண்டட் கேர்ள வந்துட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புவீங்க. ஒரு புவர் பர்சன் அதாவது கம்ருதீன் மாரி ஒரு புவர் மென்ன வந்துட்டு உங்க ஷோல இருந்து எமோஷன்லெஸ்ஸா வந்துட்டு பயங்கரமா ஹிட் பண்ணி அனுப்புவீங்களா? நான் இங்க 2 பேத்தையுமே நான் விக்டிமா தான் பார்க்குறேன். அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு நான் அப்படி பார்க்கல. ஏன்னா, ஓகே. கம்ருதீனுக்கு ரெட் கார்டு குடுத்தாலும், கம்ருதீன் அசிங்கப்படுத்தல. கம்ருதீனுக்கு ரெட் கார்டு குடுத்ததுக்கு அததான் காரணமே சொல்றேன். பார்வதின்னு சொல்லி அசிங்கப்படுத்த தான் அமைச்சிருக்காங்களே தவிர, அந்த ஒரு நெரேட்டிவ் கம்ருதீன் செட் ஹேஸ் பண்றா டூ ஓன் த பாருங்க. மிஸ்டேக். அதுல நீங்க எப்படி சாரியா ஃபீல் பண்ணுவீங்க? ஐ மீன் எந்த விதத்துல கேடுகெட்ட சாரின்னா, நாய்ங்களா இருந்தா? ஏன்யா? ஹியூமனா பாக்க ஐ மீன் அவன் அந்த அந்த மொமெண்ட்ல அவனுக்கு உள்ள இருந்திருக்கும்ல. இத்தனை நாள் எஃபர்ட்ட போட்ட ஒருத்தன் அவன் நெகட்டிவாவே இருக்கட்டுமே, அவன் வில்லன் லைக்காவே இருக்கட்டுமே, அவன் வந்து இவ்ளோ கோவக்காரனாவே இருக்கட்டுமே, அதையும் தானே உங்க கன்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணீங்க. ஏன் அத வந்து 2nd, 3rd வீக்லயே கண்ட்ரோல் பண்ணி உனக்கு ஒரு எல்லோ கார்டு அப்படின்னு காமிச்சு, இவன வார்னிங் குடுத்து அப்படி பண்ணியிருந்தா இவன் இவ்ளோ அளவுக்கு வந்திருப்பானா? அத எனேபிள் பண்ணது யாரு? அவங்களோட டிஆர்பிக்காக டெய்லி டெய்லி கன்டென்ட் வேணும் 90th டே வரைக்கும் யூஸ் பண்ணிப்பீங்க. அடுத்து உங்களோட சேனல் ப்ராடக்ட் உள்ள வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு போர்ட்ரேல குடுத்து, அப்பயுமே நெரேட்டிவ் செட் பண்ணதுன்னா கேர்ள். ஃபைனலி கேர்ள் தான் வந்துட்டு உங்கள வந்து தப்பா பேசினா. இந்த கேர்ள் தான் வந்து உங்கள இதுவரைக்கும் ஆனா அப்படி ஒரு சீன் வந்து நடந்ததே இல்ல. இதுவரைக்கும். தி ஆப்போசிட் பெர்சன் கமருதீன் தான் பண்ணியிருக்கான். எதுக்கு அந்த நெரேட்டிவ் கூட லாஸ்ட்டா நெகட்டிவா அந்த பொண்ணு மேல பூத்துறீங்க? செட் பண்றீங்க. என்ன விதமான ஒரு நியாயம் உங்களுக்கு? அவன் வெளிய போய் பார்த்துக்கட்டும். நீங்க தான் ரெட் கார்ட் குடுக்குறீங்கன்னு முடிவாயிடுச்சுல்ல, குடுங்க. அதோட முடிங்க. அதுக்கு எதுக்கு கமருதீன் நல்லவன் அப்படின்னு ஒரு ஹைலைட்டும், பாருனால தான் உங்க லைஃப் போச்சு அப்படிங்கிற ஒரு இதுவும் எதுக்கு? என்ன பண்ண அந்த பொண்ணு? அப்படி என்ன உங்களுக்கு வன்மம் அந்த பொண்ணு மேல? ஸ்ட்ராங்கா இருக்கிறா உடைய மாட்டா அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் ஒரு பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தா அது உங்களுக்கு வந்து அவ்ளோ குத்துதா நான் கேட்கிறேன். எவிக்ஷன் பண்ணி விடு. அந்த பொண்ணு பண்ண ஆக்ட் வந்து உங்களுக்கு தப்பா தெரியுது. இந்த பொண்ணு கண்ணுல அடி வாங்கினப்ப உங்களுக்கு தப்பா தெரியல. விக்ரம் வந்துட்டு ஆதிரைய தூக்கி போடும்போது உங்களுக்கு தப்பா தெரியல. அப்புறம் பாரு வந்துட்டு எல்லாரும் குரூப்பா சேர்ந்து அமுக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் தப்பா தெரியல. ஒரு ஜஸ்ட் கேம்ங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அவ பொண்ண ஒரு புஷ் வந்துட்டு கால்ல மிதிச்சது உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா எலிமினேட் பண்ணி அனுப்பு. எதுக்கு ரெட் கார்டு? அப்படி என்ன அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு?
ஓ மை காட்! அந்த பொண்ணு Guys, பெயின கோ த்ரூ Nandini, பண்ணியிருக்கிறது. Nandini, ம். அவளை சும்மா எலிமினேட் பண்ணி அமிச்சிருந்தா it will just an elimination மா. இந்த அதுதான் இந்த மாதிரி எண்ட் ஆஃப் இந்த த டே இந்த கூட ரெட் கார்டு கொடுத்தது is all well and good. She is going to go down. என்ன வேணா சொல்லிட்டோம், நெகட்டிவ் அது இதுன்னு சொல்லிட்டோம். பட் this itself has caused now a very big uproar between people who support her and people who dislike her. So சும்மா அமிச்சாலாம் அது வந்து it's fine. ரெட் கார்டு கொடுத்தது fine. பார்வதி will go through a lot of mental upheaval. அது அவங்க ஃபேமிலி தான் அவளை சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி என்ன கேட்டா it நான் என்ன will work சொல்லுவேன்னா, out fine. இந்த மொமெண்ட்ல அவளை அவளு சும்மா அமிச்சிருந்தாங்கதா அது மரியாதை இல்லை. இந்த மாதிரி நீ டூ ஸ்ட்ராங் ஃபார் அஸ்மா, இந்த உனக்கு ரெட் கார்டுன்னு கொடுத்து அமிச்சிருக்காங்க. இல்ல அது ஒண்ணு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி பார்த்தாலுமே, இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன், அந்த பொண்ணு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இதே ஸ்ட்ராங் மென்டாலிட்டியோட தான் இருக்குங்கிறது நீங்க என்ன ஒரு ஷூரிட்டி No, கொடுக்குறீங்க? she will not, Nandini. She will go இத through வந்து அவ நினைச்சு ஒரு lot of சிச்சுவேஷனா trauma. இல்ல புரியுதுங்க. பட் இருந்தாலுமே எ- ஏங்க இருக்குங்க, அது எல்லாமே இருக்குங்க. அவ 90 டேஸா அப்புறம் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது யார் யார் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒரு ஐடியா. அவ கண்டிப்பா எபிசோட்ஸ் பார்ப்பேன்னு சொல்லிட்டா. அவ 100% பாப்பா. அந்த இடத்துல எந்த இதுவும் இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த 3 months all episodes. Yeah, she's very clear in that. உள்ள என்ன சொல்லுவாங்க அவங்க, நான் வெளியில போய் பார்த்ததுதான் என்ன நடந்துச்சு, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரி வெரி கிளியர். டெஃபினட்டா பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க Tom, இன்டர்வியூ உங்க வாய்ஸ் Tom, வாய்ஸ் you're பிரேக் breaking. ஆகுது. Tom, you're breaking. டாம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஸோ எல்லா எபிசோடும் பார்த்துட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கா நம்மள யாருமே பேசல அப்படின்னுட்டு. அப்போ அந்த மாதிரி இப்போ இருக்கும்போது ஓகேவா? ஓகே யா நான் ஓகே. இல்ல அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க உள்ள இருக்கும்போது தெளிவா திரும்ப திரும்ப ஒரு 2, 3 டைம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் வெளியில போய் முதல்ல எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு தான் என்னால பேச முடியும். அப்படின்றத ஷில் வி கீப் ஆன் சேயிங். ஸோ அந்த விதத்துல அவ எல்லாமே பாப்பா. அப்போ ஒவ்வொரு பர்சனோட கேரக்டர் அவ இமேஜின் பண்ணது, அவ அனலைஸ் பண்ணது கரெக்டா பக்காவா இருக்கிற பட்சத்துல என்னதான் நிறைய பேர் முதுகுல குத்திருக்கீங்க, என்ன வச்சுதான் நீங்க உங்களோட சர்வேவலை இந்த ஷோல பண்ணிருக்கீங்க, என்ன வச்சுதான் இந்த டிரெக்டர்ஸ் இந்த ஷோவே ரன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும்போது அவளுக்கு இருக்கிற டாமடைசன் பயங்கர ஹீட்டா இருக்கும். அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணணும்னா, இந்த சேனல் இந்த பிக் பாஸ் ஷோக்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் போடலாங்கிறது நான் சொல்லுவேன். ஒண்ணும் ஏன் பண்ண அவளுக்கு அப்படி அது போட முடியாது, முடியாது? Nandini. As per the Nothing you can do. contract, as per the contract, you will not be able to You do that. can't do anything. இப்ப இந்த பொண்ணெல்லாம் இன்டர்வியூவும் கொடுக்க முடியாது இல்ல ரெக்கார்டுங்கிற பட்சத்துல. இல்ல வெளியில she can do her own interview. இல்ல 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அதுவுமே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இல்ல அது அது சாவி பாத்துக்கலாம். நோ 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 நோ. இது வந்து அது அவங்களோட சாய்ஸ் தான். குடுக்கறதும் குடுக்காம இருக்கிறதும். பிரதீப் லாஸ்ட் டைம் கொடுக்கல. அது அவரோட இது. அது அவரோட இது. He chose not to. He chose not to because he didn't want people to make Yeah. money out of him. அது அந்த விதத்துல அவன் இதெல்லாம் பட் குடுக்கலாம் அப்படியா? அப்போ குடுக்கலாம். குடுக்கலாங்க போது இவ ஏங்க சீரியஸ்லி இவங்க சொல்ற அவுட்ரேஜா இவங்க இருக்கும்னு குடுக்கலையா? நான் ஃபீல் பண்றேன். இவங்க குடுக்கலையா? அவங்க பேர் என்ன? மதுமிதா. அவங்களுக்கும் பேமெண்ட் வந்துச்சு. பட் அவங்க ஓகே. வந்ததுமே பிரஸ் எல்லாம் வச்சு பேசுவாங்களேங்க. ஓ எனக்கு மறந்துருச்சு, இது அவங்களும் ஞாபகம் இல்ல. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நிப்பாங்க பக்கத்துல வீட்டு வாசல்லயே நின்னுட்டு. அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு சப்போர்ட்டிவா பேசுவாரு. பிரஸ் எல்லாம் வச்சு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இவ கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது இல்லாம அவங்க ஃபேமிலி வந்து லாயர் ஃபேமிலி. ஸோ இது எல்லாமே பார்த்து அவங்க ப்ராப்பரா அதனாலதான் Nandini, they'll be even more cautious டா. They know they will want to protect their daughter. அவங்க இன்னமும் cautious-ஆ இருப்பாங்க. பார்வதிக்கு இப்போ இருக்கிற only consolation that she will 100% ஒரு கான்ஃபிடென்ஸோட பேசுவானா, that will be டாம் சொன்னாங்கல்ல, நம்ம வாட்டர்மெலன் தான். வாட்டர்மெலன் கிட்ட தான் அவ பேசுவாளே. அண்ட் அது that will be the start of her first understanding. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல she has. வாட்டர்மெலன் எபிசோட் பாக்கலங்க. வாட்டர்மெலன் கடைசியெல்லாம் எபிசோட் பாக்கல அவர் ஒழுங்கா. இல்ல அவர் பார்க்கலன்னு இல்ல. Yeah, but he'll be வாட்டர்மெலனுக்கு supportive. வந்து he He'll be is very no supportive. he has that innate street smartness. So அதுதான் சொல்றேன். வாட்டர்மெலன் is been so super busy. அது எங்க பார்த்திருக்கோம். But ஒரு மாதிரி she will have one kind of trust in him. And
பார்வதி என்ன வாட் ஷி டிட் ட்ரஸ்டிங் த ராங் பர்சன் இன் எனக்கு த அந்த எண்ட். பொண்ணு எலிமினேட் ஆகும்போது கூட அவளோட டிக்னிட்டி குறையாம, அவளோட ஸ்ட்ராங் மென்டல் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே அவள வந்துட்டு டவுனா காமிச்சுக்காம, எந்த ஒரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ஒரு ஷிட் அபவுட்ன்னு கூட குடுக்காம, ஒரு ஜென்யூனா நடந்து போனா. ஹெட் வித் ஹை மொமெண்ட்டா நடந்து போனா. அந்த மொமெண்ட் சீரியஸ்லி ஐ லவ்ட் இட். வேற எந்த பொண்ணா இருந்தாலுமே, இதே பார்வதியோட திங்ஸ் எல்லாமே வந்துட்டு வேற எந்த கண்டஸ்டன்ட்ஸ் அரோராவாகட்டும், இல்ல வேற யாராகட்டும் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சீரியஸ்லி அந்த வீக்ல வந்து இருந்திருக்க மாட்டாங்க. பட் இவ வந்து எந்த இடத்துலயுமே ஒரு மாரி இதாகவே இல்ல. பிரேக் டவுன் ஆகவே இல்ல. அதனாலேயே இந்த பொண்ண ரொம்ப அடி, 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 அடின்னு அடிச்சு, ஃபைனலா வச்சு செஞ்சு அசிங்கப்படுத்தி, அப்பவும் நெகட்டிவா ஒரு காமிச்சு, இது காசெல்லாம் வச்சு நீங்க எப்படிடா இது பண்ணுவீங்க? இந்த மாரி நம்ம ஒவ்வொரு சீசனுக்குமே ஒவ்வொரு மாரி பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா இது கார்ப்பரேட் திங்க்ங்கிறது அப்படிங்கிறத பயங்கர அப்ரப்ட்டா ஒத்துக்கிட்டு, அப்பமா நாங்க கார்ப்பரேட் திங்க் அமௌண்ட்காக தான் பண்றோம், டிஆர்பிக்காக தான் பண்றோம்னு ஒத்துக்கிட்டு கேவலமான ஏங்க ஒரு இதுக்கு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரே ஒருத்தர் நியாயமான வீடியோ போட்டது இந்த ஒரு பர்ட்டிகுலர் எபிசோட் பத்தி மதன் கௌரி. ம். அப்படியே நான் இன்னும் அவ்ளோ மதன் கௌரியோட தெளிவா வீடியோஸ் பார்க்கல. போய் சீரியஸா நான் போய் பாருங்க. பார்க்கணும். போய் மதன் கௌரியோட வீடியோ பாருங்க. ரொம்ப ம். தெளிவா ஒரு ஷோ இந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கும்னு ஒரு ஷோவ நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரியான தள்ளி விடுறதற்கோ, இல்ல இந்த மாதிரியான ஒரு இது வழக்கமா தான் பண்ணியிருக்கீங்க. ஒண்ணு அவங்க பண்ணும்போது ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இல்ல ம். பண்றாங்க அப்டின்னா, அவங்கள நீங்க கன்சர்ன்டா எடுத்திருக்கணும். ஓகே கன்சர்ன்டா எடுத்து அத நீங்க ஏர் பண்ணியிருக்க கூடாது. அந்த ஷோ பண்ணியிருக்க கூடாது. டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள நம்பி தானே ஒருத்தவங்க ஷோக்கு வராங்க. அவங்களுடைய ம். பெயரை எப்படியாவது சரி பண்ணி அனுப்புவீங்கன்ற நம்பிக்கையில தான் அவங்க வராங்க. ம். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 2 பேத்தோட வாழ்க்கையவே அழிச்சுட்டு நைட்டு உங்களால எப்படி தூங்க முடியும்? அப்படின்னு சொல்லி அவ்ளோ சூப்பர்வா பேசியிருப்பாரு. யாராவது கைஸ், ஒருத்தவங்க இந்த ஐ டெசிஷன் பின்ட் இட். எடுப்பீங்களா? இங்க பாருங்க, மேல பின் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் ரீட்வீட் இட் யூ கைஸ். ஓகே. மேல பின் பண்ணிருக்கேன். அவர் எவ்வளவு வேணா கிளியரா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒன் செகண்ட் அஞ்சலி. நான் பார்க்கணும் ஆக்சுவலி. சோ, ஏன்னா அவர் எல்லா வந்துட்டு இன்டர்வியூஸும் இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்கல்ல. இத டெலிகாஸ்ட் பண்ணலாம். இத இப்படிதான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ண போறோம்னு ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்கல்ல. ஒரு ம். பெர்சன் அதுக்கு நீங்க அப்ரூவல் குடுத்திருப்பீங்கல்ல. இது நீங்க எப்படி நைட் நிம்மதியா தூங்க போறீங்க? ஹவ் யூ வில் ம். பி ஏபிள் டு ஸ்லீப் பை ஸ்பாயிலிங் சம்ஒன்ஸ் லைஃப் அப்படின்றத அவ்ளோ அழகா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு அணுகுமுறையில பேச முடியும் அப்படின்றதே வந்து தட்ஸ் a beautiful thought. For that I'm seriously respecting him. யூஸ்வலி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் திஸ் ஒன் ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம். ஆக்சுவலி அந்த கார் டாஸ்க் டிசைனே நீங்க டிசைன் பண்ணதே இதுதான். ட்ரிகரிங் கான்செப்ட் ஆமாங்க. ட்ரிகர் பண்ணி ஒருத்தர வெளிய அனுப்பணும். ஸோ அப்படி இருக்கிற எக்ஸாக்ட்லி. பட்சத்துல இப்படிதான் நடக்கணும். ஒரு போஸ்ட் கன்டென்ட்ட நீங்க போஸ்ட் ட்ரிகர் கன்டென்ட்ட ஆரம்பிச்சு வச்சது நீங்க. ஆரம்பிச்சு வச்சு அத முடிக்கும்போது இப்படி முடிஞ்சிருச்சுங்கும்போது நீங்க இதுங்க அக்செப்ட் பாருங்க. பண்ணிக்கணும். சாண்ட்ரா பொறுக்கின்னு சொல்லுவாங்க. அது காமனா போயிடுச்சு. ம். சாண்ட்ரா சொல்றது அவங்க எல்லா சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வார்த்தைகளும் வந்துட்டு ஒரு மொமெண்ட் கூட காமம், எக்ஸ்போஸ் காமம், ஆகல. காமம் எல்லாமே இட்ஸ் லைக் எல்லாமே வெரி ஒயிட் வாஷ் காமன். பண்ணிட்டீங்க. ஆ. அவங்க பண்ண ஒரு ஆக்ட் அதாவது அது உண்மையோ பொய்யோ தெரியலங்க. பட் அது நான் நம்ப அதுக்கப்புறம் மாட்டேன். முடிஞ்சதுக்கு நோ, அப்புறம் நோ, நோ. நோ. ஏங்க இல்லங்க. அது இங்க முடிஞ்சதுக்கு பாருங்க. அப்புறம் அவங்களோட அது ஆக்ட் பயங்கர அது பீக்கா இருந்தது. பேனிக் அட்டாக் கூட கிடையாது. அந்த நேம மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ம். ஹை பிபியா இருந்திருக்கு. விழுந்திருக்காங்க. உடனே இவங்க ஒரு ஒரு ஆக்டிங் போட்டிருக்காங்க. தட்ஸ் வாட் ஹேப்பன். தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போய் ஹை பிபின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஷோவோட டிஆர்பியும் சேர்த்து ஏத்துவதற்காக மட்டுமே பேனிக் அட்டாக்ன்ற வேர்டையே ஆட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் த ட்ரூத். ம். ஸோ அந்த மொமெண்ட்ல அது நடந்துருச்சு. அவங்களுக்கு என்ன தெரியுமா இது நடக்க போகுதுன்னுட்டு இன்டென்ஷனா தெரியாது. அது ஒரு கேமா ஒரு பண்ணியிருக்காங்க. அது தப்பா போயிடுச்சு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கதை கட்டுறாங்க பாருங்க. உயிர் போயிருந்தா என்ன இருக்கும்? கொலை முயற்சி மாரி இருக்கு. அவங்க இது பண்ண என்னென்னமோ பேசுறாங்க எல்லாம். அதெல்லாம் வந்து டூ ஐயோ! மச்சா இருந்தது. அதுக்கப்புறம் Apparently நேத்து அ there was some space running down and some so-called people were then I was not there because it was my night sleep timeline. But my sister and then some of her colleagues were listening out. என்னென்ன பேசியிருக்காங்களாம், கிரிமினல் கேஸ் கொடுக்கலாமா, அது கொடுக்கலாமா. Seriously, you guys, you think எல்லாருமே people are உங்களோட ஓன் dumb? பெனிஃபிட்ஸ்க்காக தானே பண்றீங்க அப்பவுமே. உங்களோட அமௌண்ட் அந்த யூடியூப் ஆகட்டும், வியூஸ் அப்ப ஆகட்டும் எல்லாமே சபரிநாதன் இதுக்காக மட்டும் தானே கொடுக்கலாம். சரி பண்றீங்க. குடுக்கட்டும். என்ன ம். கேஸ் குடுக்குறாங்களோ குடுக்கட்டும்.
சபரிநாதன் மேல குடுக்கலாமே. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வெளில போய் உட்கார வச்சிடலாமே ஜெயில்ல சபரிநாதனை. அது எப்படி பார்த்தாலும் எக்ஸாக்ட்லி. அவங்க சேனல் ப்ராடக்ட்ல அவங்க சேவ் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்கல்ல. அட்டெம்ப்ட் ஆன் லைஃப் குடுக்கலாமா, இது ஆஹ் குடுக்கலாமா? மை காட், those are பைத்தியக்காரனுங்க rambling doofuses. பைத்தியக்காரனுங்க எவன்லாம் எனக்கு தெரியல. அப்படி பேசியிருக்கானுங்கன்னா 1 நம்பர் பைத்தியக்காரனுங்க. பட் Yeah, அது yeah, எல்லாம் எப்படின்னா நமக்கு எருமாடு இந்த எருமாடுன்னு தெரிஞ்சதுங்க சாண்ட்ரா தான். சொன்னா எல்லாரும் நம்பிட முடியுமா? எனக்கு கேஸ் கொடுங்க. ம், என்ன ஜஸ்டிஸ் சிஸ்டம் தான் இவங்களுடைய பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களா? ரெட் கார்டு காமிச்சா they'll be put in prison அப்படின்னு. And every fake இதுக்கு வேற narrativeக்கு இவங்க வந்து கமருதீனை இல்ல கேட்டுட்டு இருக்க இதுக்கு வேற சொல்றாங்க, கமருதீனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி 4 வருஷம் ஜெயில்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ட்வீட்லாம் பாக்குறேன். அதுவும் Ask them ரொம்ப to try கேவலமா it. Ask இருக்குது. them to try it. Like, just start somewhere. Ask them to try it. Then they will know what they are up against. அந்த மாதிரி ஒரு கேவலமான ட்வீட்ஸ் பாக்குறேன். அகைன் நான் பார்வதி வந்துட்டு இது டிசர்வ் தான், இவளுக்கு அது தேவைதான். ஏன் ஏன் டிசர்வ், எதுக்காக டிசர்வ்? மற்ற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நான் என்ன சொல்றேன்னாங்க, இவங்களோட ஒரு மொமெண்ட் கூட இதுக்கப்புறம் அந்த டிவிலயோ அந்த ஷோலயோ எதுவுமே இருக்கக்கூடாது. அவனுக்கு ஏவி ரெடி பண்ணும் போதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அவ்வளோ டிஆர்பிக்காக நீங்க ஒர்க் பண்ணி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இல்லாத மொமெண்ட்டா நீங்க 5 பேத்துக்கும் ஏவி போடுங்க, 100 டேஸ் ஆஃப் ஏவி போடுங்க, எல்லாமே பண்ணுங்க. அப்போ ஒத்துக்கிறேன் உங்களோட டிஆர்பி என்ன லட்சத்துல இருக்குன்னுட்டு. அப்போ ஒத்துக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு ஷோவை ரன் பண்ணிருக்கீங்கன்னுட்டு. ஒரு மொமெண்ட் கூட தனியா இண்டிவிஜுவலா பார்வை இல்லாம கமோதின் இல்லாம உங்களோட அதர் கண்டஸ்டன்ஸ்க்கு வீடியோ போடுங்க. ஐ வில் அப்ரிஷியேட் யூ பீப்புள். ஆனா நீங்க அத பண்ணாம ஆப்போசிட்டா ஏங்க இந்த பண்ணீங்க அப்படின்னா நாய்ங்க இப்பவே வந்து பார்வை பத்தி என்னைய பத்தி தான் ஸ்பேஸா பேசினுக்குதுங்க. இந்த நாய்ங்களுக்கு அதுங்க லைக் பண்ற கண்டஸ்டன்ட பத்தி பேசவே முடியாது. ம் சரி யூடியூப் எடுத்து சரி பார்வை திட்டுறா. டேய் பார்வை திட்டி தானே பொழப்பு ஓட்டுற நாயே. பொழப்பு அப்படிதான் ஓட்டுறீங்க. அவளை பத்தி பேசிதான் சம்பாதிக்கிறீங்க. அவளை பேசாம தைரியமான ஆம்பளையா இருந்தா தைரியமான பொம்பளையா இருந்தா வீடியோ போடுங்க. என்னமோ ஆனா அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ண ஹியூமிலியேஷன்லாம் ரொம்ப டூ மச். கடைசியில அந்த பொண்ணு தான் கமருதீன் வந்துட்டு நிறைய பேசுனாங்கிற ஒரு நெரேட்டிவ் ராங்கா செட் பண்ணி அவ எந்த இடத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு அவனை பத்தி தவ பேசல. இவன் பேசியிருப்பானோ இருக்கும், ஆனா அவ பேசினதே கிடையாது. அப்படி ஒரு நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்ணி அந்த போகும்போதுமே அவ்வளவு பெரிய ஹியூமிலியேஷன் கொடுத்து ஓ மை காட் சீரியஸ்லி எந்த ஒரு பொண்ணுக்கும் யாருக்குமே வரக்கூடாது இப்படி ஒரு இது. இனிமேல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் போறவங்க தெளிவா முடிவெடுத்து போகணும், உள்ள போகணுமா வேணாமான்ட்டு அப்பதான் நான் சொல்லுவேன். பட் ஷீ ஃபேஸ்ட் இட் எவ்ரிதிங் வித் இல்ல ஹை இனிமே நோட் அண்ட் இனிமே ஸ்ட்ராங் மைண்ட். ஆக்சுவலி திங்க் பண்ணுவாங்க. உண்மையாலுமே பிக் பாஸ்க்கு போகக்கூடிய பெண்கள் கண்டிப்பா திங்க் பண்ணுவாங்க. இதுல நடுவுல வந்து எல்லா வாட்டர்மெலன் செலிபிரிட்டிஸுமே வந்து வாட்டர்மெலன் ஒரு அப்படி வார்த்தை பேசுறாங்க. சொன்னாருங்க. வாட்டர்மெலன் ஒரு வார்த்தை சொன்னாரு. நல்ல ம். வேலைம்மா நான் நல்ல பேரோட வெளில வந்துட்டேன் அப்படின்னாரு. கண்டிப்பா ட்ரூ. கண்டிப்பா. எனக்கு இப்ப என்ன தோணுது, அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட்லயே வந்துட்டு வெளிய வந்திருக்கலாம். அப்பவே கூட எலிமினேட் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க 1 வீக்குக்கான கன்டென்ட்ட மேக் பண்ணிட்டு அகைன் இத பண்ணிட்டு இல்ல அப்ப ஓ எலிமினேட் சச் எ பண்ணியிருந்தா she would have been even more celebrated. நந்தினி It's like நந்தினி ஆனா crowning her. Nandini, there's one thing, ma. The ம். thing is, there was an opportunity for Paru to make another choice. Okay, her intense anger and her intense anger at herself. அந்த கோவம் தன் மேலேயே இருந்தது. இவ கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இவ கிட்ட போய் இந்த பேச்சு எடுத்தோமேன்னு கண்டிப்பா. அந்த ஒரு இன்டென்சிட்டியில ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஷீ ரியாக்டட். ஸோ ம். இல்லைன்னா பார்வதி would have been number